அளவற்ற அல்லாஹ்வும் நிகழ்வுலா பேரும் பணியுமாகிய எல்லாம் அல்லாஹ் நல்லடியார்கள் அல்லாஹ்வுடைய அருள்மிகும் மாதமாக இருக்கக்கூடிய ரமலானுடைய மாதத்தின் கடைசி பத்திலே அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களும் நமக்கு அறிவித்து தந்த அந்த நன்மைகளை அடைய வேண்டும் என்பதற்காக வேண்டி அவனுடைய உவப்பை பெறுவதற்காக நம்முடைய உறக்கத்தையும் விட்டுவிட்டு நாளை மறுமையிலே மகத்தான நன்மைகளுக்கு சொந்தக்காரர்களாக நாம் திகழ வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹ்வை வணங்குவதற்காக நல்ல அமல்களிலே நம்மை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காக நாம் இங்கே ஒன்று கூறுகின்றோம். நம்முடைய எண்ணங்கள் அனைத்தையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அங்கீகரித்துக் கொள்ள வேண்டும் என்கிற பிரார்த்தனையோடு இன்றைய சொற்பொழிவில் நாம் அறிந்து கொள்ள இருக்கிற செய்தியை நாம் சொன்னால், நாம் எதற்காக இங்கே குழுமி இருக்கிறோம் என்று கேட்டால், ரமலானுடைய மாதத்தில் ஒற்றைப்படை இரவனுடைய நன்மைகளை தேடியவர்களாக அதிலே இபாதத் செய்ய வேண்டும் என்பதற்காக நாம் இங்கே ஒன்றாக குழுமி இருக்கிறோம். இந்த லைலத்துல் கத்ர் இரவு என்று சொல்லப்படக்கூடிய இந்த இரவை பற்றி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறையில் சொல்லும் பொழுது, இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்துல் கத்ர், லைலத்துல் கத்ர் இரவு என்று சொல்லப்படக்கூடிய ஒரு இரவிலே நாம் இந்த குர்ஆனை இறக்கி அறிந்தோம். வமா அதராக மா லைலத்துல் கத்ர், லைலத்துல் கத்ர் இரவு என்றால், அதாவது மகத்தான இரவு என்றால் என்னவென்று உங்களுக்கு தெரியுமா என்று அல்லாஹ் கேள்வி கேட்டுட்டு அதை விளக்கவும் செய்யலாம். லைலத்துல் கத்ரி ഖൈറുம் மின் அல்ஃபி ஷஹர், அந்த மகத்தான ஓர் இரவு என்பது 1000 மாதங்களை விட சிறந்தது என்று சொல்லிவிட்டு, லைலத்துல் கத்ரி ഖൈറുம் மின் அல்ஃபி ஷஹர் தனஸ்ஸலுல் மலாயிகத்து வர்ரூஹு ஃபீஹா பிஇذن ரப்பிஹிம் மின் குல்லி அம்ர், அந்த இரவிலே மலக்குமார்களும் ரூஹ் என்று சொல்லப்படக்கூடிய ரூஹை யாரை அல்லாஹ் கொடுக்கிறார் என்று சொன்னால் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், வானவர்களின் தலைவராக இருக்கக்கூடிய ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஏராளமான மலக்குமார்களும் அந்த நேரத்தில் ஃபஜ்ர் வரைக்கும் உண்டான அந்த நேரத்தில் இறங்குகிறார்கள் என்று சொல்லி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த லைலத்துல் கத்ர் இரவு என்று சொல்லப்படக்கூடிய இந்த இரவை பற்றி அல்லாஹ் சிலாயித்து சொல்லக்கூடிய காட்சியை திருமறை குர்ஆன்ல நாம பார்க்கிறோம். அப்ப ஏன் இந்த இரவு சிறப்பிக்க உரியதாக இருக்கிறது என்று சொன்னால், இந்த இரவில ஏதோ ஒரு இரவில, அதாவது ஒற்றைப்படை இரவில திருமறை குர்ஆன் அருளப்பட்டதன் காரணமாக இந்த இரவு மகத்துவமிக்கதாக ஆகிவிடுகிறது. அந்த இரவு என்பது 21 இருக்கலாம். ரமலானுடைய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அதை நீங்கள் ரமலானுடைய கடைசி பத்திலே நீங்கள் தேடிக்கொள்ளுங்கள். ஏனென்று சொன்னால் ஹதீஸிலே இடம்பெறுகிறது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இரவை பற்றி சஹாபாக்களுக்கு அறிவிப்பதற்காக வருகிற பொழுது இடையிலே 2 சஹாபாக்கள் சண்டையிட்டுக் கொள்கிறார்கள். அவர்களுக்கு பஞ்சாயத்துப்படுத்துகிற நேரத்தில் அந்த இரவு எந்த இரவு என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் மறந்து விடுகிறார்கள், அல்லாஹ் மறக்கடித்து விடுகிறார். அல்லாஹ்வுடைய தூதர் இதை சொல்லிவிட்டு மேலும் சொல்லுகிறார்கள், அதை நீங்கள் கடைசி பத்தினுடைய ஒற்றைப்படை இரவில் நீங்கள் தேடிக்கொள்ளுங்கள். அந்த இரவு என்பது ரமலான்
ரமணானுடைய கடைசி பத்தில வரக்கூடிய 21ஆகவும் இருக்கலாம், 23ஆகவும் இருக்கலாம், 25, 27, 29ஆகவும் இருக்கலாம் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் இந்த லைலத்துல் கத்ர் இரவிலே நாம் செய்ய வேண்டிய அமல்களை குறித்தும் அது எப்படிப்பட்ட இரவு என்பதை குறித்தும் நமக்கு விளக்கி சென்றிருக்கிறார்கள். இந்த லைலத்துல் கத்ர் இரவு என்பது எந்த அளவுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மகத்துவப்படுத்தி சொல்லியிருக்கிறார் என்று சொன்னால், அந்த ஒரு இரவிலே நாம் வழங்கக்கூடிய அந்த இபாதத்துகளுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எப்படிப்பட்ட நன்மைகளை வழங்குகிறார் என்று சொன்னால், 1000 மாதங்களை விட ஒரு சிறந்த ஒரு இரவு. 1000 மாதங்கள் அப்படின்னு சொன்னா நம்ம ஒரு கணக்கு போட்டு பார்த்தாலே நம்முடைய வாழ்நாளை விட இன்றைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நம்முடைய வாழ்நாளை விட சராசரி வாழ்நாளை விட அதிகமான வாழ்நாள் நின்று வணங்கினால் எப்படி அல்லாஹ் நமக்கு நன்மைகளை வழங்குவானோ அதை விட சிறந்த ஒரு நன்மையை இந்த ஒரு இரவிலே நம் வணங்கக்கூடிய வணக்க வழிபாடுகளுக்கு அல்லாஹ் நமக்கு தருகிறார். இன்றைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஒரு சராசரி மனிதனுடைய சராசரி வாழ்வு என்பது 50லிருந்து 60 வருடங்கள். அப்ப அந்த ஒரு 60 வருடங்கள் வாழ்கிறார் என்று வைத்துக் கொள்வோம். ஒரு வருடங்களுக்கு 12 மாதங்கள், 12 × 60 போட்டா எத்தனை மாசம் வருது? 720 மாதங்கள் தான் வருது. அப்ப அந்த 720 மாதங்கள் முழுக்க நாம் நின்று வணங்கினால் எப்படி நன்மைகளை தருவானோ அதை விட கூடுதலாக இந்த ஒரு இரவில அந்த நன்மையை எதிர்பார்த்தவர்களாக நாம் வணங்கினோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்கிற வாழ்நாளை விட கூடுதலாக 1000 மாதங்கள் நின்று வணங்கிய ஒரு நன்மை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த இரவில நமக்கு தருகிறார். ஆக இந்த லைலத்துல் கத்ர் இரவுடைய நன்மைகளை நாம் தேட வேண்டும் என்று சொன்னால் நாம் செய்ய வேண்டிய வணக்க வழிபாடுகள் என்ன காரியங்கள் நம்ம செய்யணும் அப்படின்னு கேட்டா, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் இது போன்று பயான் நிகழ்ச்சியில் நீங்க பங்கெடுத்துங்க, பயான் கேளுங்க அப்படின்லாம் சொல்றாரு. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் நமக்கு வலியுறுத்தி சொன்ன இபாதத்து என்ன அப்படின்னு கேட்டா, இரவெல்லாம் நின்று வணங்குவது. நம்முடைய இறைவனை இரவெல்லாம் நின்று வணங்குவதைத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் நமக்கு வழிகாட்டிவிட்டு சென்றிருக்கிறார்கள் என்பதை நாம் மிக தெளிவாக புரிந்து கொள்ளணும். அப்ப நாம எதற்காக இந்த ஏற்பாடு செய்திருக்கிறோம் அப்படின்னு கேட்டா, நம்முடைய உறக்கம் வந்துடும். இந்த உறக்கத்தின் மூலமாக நமக்கு அந்த வணக்க வழிபாடுகள் வீணாக போகிவிடக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிற காரணத்தினால உங்களை உயிர்ப்போடு வச்சிருக்கணும் என்கிற காரணத்திற்காக தான் இந்த சொற்பொழிவு என்பது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதருடைய வணக்க வழிபாடுகள் எப்படி இருந்தது அப்படின்னு கேட்டா, அல்லாஹ்வுடைய தூதர்கள் இரவெல்லாம் நின்று வணங்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். எந்த அளவுக்கு என்ன சொன்னா, தன்னுடைய கால்கள் வீங்கும் அளவுக்கு அல்லாஹ்வுடைய தூதருடைய வணக்க வழிபாடுகள் இருந்தது. அவருடைய கிராத்தம் மிக நீண்டதாக இருந்தது. அதோடு மட்டுமல்லாமல் தான் வணக்க வழிபாடுகளை செய்வதோடு மட்டுமல்லாமல் தன்னுடைய குடும்பத்தாரையும் அவர்கள் தூக்கத்திலிருந்து எழுப்பிவிட்டு என்ன செஞ்சாங்க, வணக்க வழிபாடுகள் செய்வதற்காக ஆர்வம் கூட்டினார்கள் என்கிற செய்திகள்லாம் நாம ஹதீஸ்ல பார்க்கிறோம். அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் ஹதீஸ்ல எப்படி வருதுன்னு கேட்டா, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் தன்னுடைய அந்த வணக்க வழிபாடுகளை செய்வதற்காக வேண்டி தன்னுடைய ஆடைகளை இறுக கட்டிக் கொள்வார்கள். இன்னொரு அறிவிப்பில் வருகிறது, வரிந்து கட்டிக் கொள்வார்கள். ஒரு காலத்துல ஒரு விவசாயி ஒரு காலத்துல இறங்கணும்னு சொன்னா இப்படி தன்னுடைய ஆடைகளை வரிந்து கட்டி கொண்டாதான் என்ன செய்ய முடியும், சரியான வேலையை செய்ய முடியும். அதுபோன்று அல்லாஹ்வுடைய தூதர்கள் தன்னுடைய ஆடைகளை வணக்க வழிபாடு செய்வதற்காக இறுதி கட்டிக் கொள்வார்கள். அதனால் அவர்கள் மாத்திரம் அந்த வணக்க வழிபாடுகளில் ஈடுபடுவது மட்டுமல்லாமல் தன்னுடைய குடும்பத்தாரையும் அதில் ஈடுபடுவதற்கு ஆர்வம் கொண்டுவார்கள். அந்த இரவை உயிர்ப்போடு வைத்திருப்பார்கள் என்றெல்லாம் சொல்லி நம்முடைய ஹதீஸ்களை நாம பார்க்கிறோம். அப்ப அல்லாஹ்வுடைய தூதருடைய வணக்க வழிபாடுகள் எப்படி இருந்ததோ அதை போலதான் நம்முடைய வணக்க வழிபாடுகளை நாம் என்ன செய்யணும், அமைத்துக் கொள்ள வேண்டும். சில மக்கள் என்ன செய்யறாங்க, ஆர்வ கோளாறுல அதிகப்படியான வணக்கங்கள் செய்ய வேண்டும் என்பதற்காக வேண்டி 20 ரக்காத் தொழுவது, இஷ்டத்திற்கு தொழுவது என்பதெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர்கள் காட்டி தந்த வழிமுறை இல்லை. அல்லாஹ்வுடைய மார்க்கத்துல இந்த மார்க்கம் என்பது வரையறுத்து சொல்லப்பட்டு விட்டது, எல்லாமே முடிவு செய்யப்பட்டு விட்டது. அப்படி இருக்கிற இந்த மார்க்கத்துல நம்முடைய
நம்முடைய விருப்பத்திற்கு தகுந்தவாறு நம்முடைய வழக்கு வழிபாடுகளை நம்ம அமைச்சிருக்கோம்னு சொன்னா அதுக்கு நன்மை கிடைக்கும் நாம நினைச்சா அது தப்பு. மாறாக அல்லாஹ்விடத்துல அது தண்டனைக்கு உரிய ஒரு செயல். அல்லாஹ்வுடைய தூதர்கள் எச்சரிக்கிறாங்க, மன் அமில அமலன் லைஸ அலைஹி அம்ருனா ஃபஹுவ ரத்துல். யார் நான் காட்டி தராத ஒன்றை மார்க்கம் என்ற பெயரால் செய்கிறாரோ அது அல்லாஹ்வால் நிராகரிக்கப்படும் என்று அல்லாஹ்வுடைய தூதர்கள் நமக்கு எச்சரிக்கக்கூடிய காட்சியை நம்ம பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர்கள் எப்படி நமக்கு வழிகாட்டி இருக்கிறாங்க? இந்த லைலத்துல் கத்ர் இரவு என்று சொல்லக்கூடிய இரவில நாம் தொடரக்கூடிய அந்த இரவு தொழுகை, தராவீஹ், கியாமுல் லைல் என்றெல்லாம் நம்ம பல பேர்களை குறிப்பிடுறல, வித்ரு என்றெல்லாம் சொல்லப்படக்கூடிய இந்த தொழுகை அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி தொழுதாங்க அப்படின்னு கேட்டா, அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், ரமலானிலும் ரமலான் அல்லாத பிற நாட்களிலும் அல்லாஹ்வுடைய தூதருடைய வணக்க வழிபாடுகள் எப்படி இருந்தது என்று கேட்கிற பொழுது, அந்த ரமலானிலும் ரமலான் அல்லாத பிற நாட்களிலும் அல்லாஹ்வுடைய தூதர்கள் 11 ரகத்துக்கு மேல் தொழுவதில்லை என்று அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கக்கூடிய செய்தியை நாம பார்க்கறோம்னு சொன்னா, அந்த 11 ரகத்துகள் என்பது சுன்னத்தான அல்லாஹ்வுடைய தூதர்கள் காட்டி தந்த ஒரு வழிமுறை. அதை நாம பேணக்கூடியவர்களாக இருக்கணும். இது அல்லாமல் அல்லாஹ்வுடைய தூதர்கள் நமக்கு காட்டி தந்த இன்னொரு இபாதத்து என்ன அப்படின்னு கேட்டா, அல்லாஹ்விடத்துல பிரார்த்தனை செய்வது. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, அத்துவாஹு அல் இபாதா. நாம இங்க பெரும்பாலான மக்கள் என்ன நினைக்கிறோம் அப்படின்னு கேட்டா, நின்று வணங்குவதுதான் இபாதத்து, நோன்பு நோக்கிறதுதான் இபாதத்து என்று நாம நினைச்சிருக்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, அல்லாஹ்விடத்துல நம்முடைய தேவைகளை கேட்பது அதுவும் ஒரு வணக்க வழிபாடுதான். அத்துவாஹு அல் இபாதா, பிரார்த்தனை செய்வதும் ஒரு வணக்க வழிபாடுதான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு சொல்லிவிட்டு, இந்த லைலத்துல் கத்ர் இரவில நாம் கேட்கக்கூடிய அந்த பிரார்த்தனைகளுக்கு அல்லாஹ் செவியேற்கிறான். எப்படி செவியேற்கிறான்? அல்லாஹ்வுடைய தூதர் கொடுக்கிறார் பாருங்க. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒவ்வொரு இரவிலும், டெய்லி ரமலான் மாசத்துல மாத்திரம் அல்ல, ஒவ்வொரு இரவிலும் இரவினுடைய மூன்றாவது பகுதியில கீழ்வானத்திற்கு அல்லாஹ் இறங்கி வருகிறான். இறங்கி வந்து அல்லாஹ் தன்னுடைய அடியாரிடத்தில் கேட்கிறானா, ஹல் மின் சாயிலின் ஃபௌதி. என்னிடத்தில் தன்னுடைய தேவைகளை கேட்கக்கூடியவர்கள் யாராவது இருக்கிறார்களா? அவர்களுக்கு அவருடைய தேவைகளை கொடுப்பதற்காக நான் வந்திருக்கிறேன். ஹல் மின் முஸ்தக்ஃபிரின் ஃபஅக்ஃபிர் லஹு. என்னிடத்தில் தன்னுடைய பாவங்களுக்காக மன்னிப்பு கேட்கக்கூடியவர்கள் யாராவது இருக்கிறார்களா? அவர்களுடைய பாவங்களை மன்னிப்பதற்காக நான் வந்திருக்கிறேன். நம்மை படைத்த ரப்பு நம் மீது இரக்கம் கொண்டு எந்த நேரத்தில் வர்றான்? இரவினுடைய மூன்றாவது பகுதியில அதுதான் நமக்கு சோதனையான ஒரு நேரம். அந்த நேரம் மற்ற காலங்களில் நமக்கு கிடைக்கிறதா என்பது கம்மிதான். ஆனா இந்த நேரத்தில் அதை நாம் பயன்படுத்திக் கொண்டோம் அப்படின்னு சொன்னா, அதுவும் இந்த லைலத்துல் கத்ர் இரவுல அந்த நம்முடைய பிரார்த்தனை என்பது அங்கீகரிக்கப்படக்கூடியதாக இருக்கிறது. நம்முடைய எப்படிப்பட்ட தேவைகளாக இருந்தாலும் சரி, நாம என்ன நினைக்கிறோம்? ஒரு அடியான் என்ன நினைக்கிறான்? இதெல்லாம் கேட்டா நமக்கு கிடைக்குமா? நம்முடைய தகுதிக்கு மீறியதாக இருக்கிறது. சில பேர் நினைக்கிறாங்களா இல்லையா? ஒரு அடியானுக்கு ஒரு கோடி, பல கோடி, பல லட்சம் கோடி தேவை இருக்கிறது. இதெல்லாம் நமக்கு கிடைக்குமா? நம்முடைய தகுதி என்ன என்று நாம அல்லாஹ்வை பலவீனப்படுத்தி நாம நினைச்சிட்டோம் சொன்னா, நாம் அல்லாஹ்வை தவறாக புரிந்து கொள்ளணும்னு அர்த்தம். எப்படிப்பட்ட தேவையாக இருந்தாலும் சரி, அல்லாஹ் நமக்கு அதை நிறைவேற்றி வைக்கக்கூடிய வல்லமை படைத்தவன். அப்போ நம்ம அது மாத்திரம் அல்லாம நாம சில பாவங்களை செஞ்சிருக்கோம். அந்த பாவங்கள் அல்லாஹ்விடத்துல நாம மன்னிக்கப்படாது, அப்படிப்பட்ட பாவங்களை செஞ்சிட்டோம் என்று நாம நிராசையாக இருந்தோம்னு சொன்னா, அவர்களுக்கும் அல்லாஹ் என்ன செய்யறான்? ஆற்றுப்படுத்தும் விதமாக எப்படிப்பட்ட பாவங்கள் செஞ்சாலும் சரி, என்னிடத்துல நீங்க அதை மீண்டு வந்து மனம் வருந்தி திருந்தி அந்த பாவத்தை கைவிட்டு விட்டு என்னிடத்துல பாவ மன்னிப்பு கேட்டீர்கள் என்று சொன்னால், நிச்சயமாக நான் அதை மன்னிக்கக்கூடியவர்கள். குல்யா இபாதியல்லதீன அலா அஷ்ரஃபு அன்ஃபுஸிஹிம் லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ். அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆன்ல அடியார்களுக்கு வாக்குறுதி கொடுக்கிறான். எந்த அடியார்களுக்கு? தனக்கு தானே அநீதி இழுத்துக் கொண்டு என்னுடைய நல்லடியார்களே. அல்லாஹ் யாரை நோக்கி அழைக்கிறான்? பாவம் செஞ்சவர்கள்.
செய்தா எப்படிப்பட்ட பாவங்களாக இருந்தாலும் சரி, அது எப்பேற்பட்ட பெரும் பாவங்களாக இருந்தாலும் சரி, அல்லாஹ் அழைக்கிறான். தங்களுக்கு தாங்களே அநீதி இணைத்துக் கொண்டு என்னுடைய நல்லடியார்களே, லா தக்னது ரஹ்மத்தில்லா, அல்லாஹ்வுடைய அருளில் நீங்கள் நிராசை அடையாதீர்கள். இன்னல்லாஹ யக்ஃபிரு துனூப ஜமீஆ, அல்லாஹ் அனைத்து பாவங்களையும் மன்னிக்கக்கூடியவனாக இருக்கிறான். அல்லாஹ்வுடைய தூதர்கள் ஒரு இடத்துல சொல்லுகிறார்கள், அல்லாஹ்வுடைய கோபத்தை அவருடைய கருணை மிஞ்சி விடுகிறது. அல்லாஹ்வுடைய கோபம் பெருசா கருணை பெருசா அப்படின்னு பார்த்தா, ஒப்பிட்டு பார்த்தா அல்லாஹ்வுடைய கோபத்தை விட கருணை மிக அதிகமானது. அப்ப அல்லாஹ்விடத்துல நாம் செய்த பாவங்களுக்காக மனம் வருந்தி திரும்பி அதிலிருந்து விடுபட்டு நாம் அல்லாஹ்விடத்துல அதற்காக பாவ மன்னிப்பு கேட்கணும்னு சொன்னா நிச்சயமாக அல்லாஹ் மன்னிக்கக்கூடியவர். அதனாலதான் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் இந்த லைலத்துல் கத்ர் இரவில செய்யப்பட வேண்டிய முக்கியமான ஒரு துஆவை அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு கற்றுத் தர்றாங்க. அல்லாஹும்ம இன்னக அஃபுவுன் துஹிப்புல் அஃப்வ ஃபஅஃபு அன்னி, இறைவா நீ பாவ மன்னிப்பை விரும்புபவன், என்னுடைய பாவங்களை மன்னிப்பாயாக என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் இந்த இரவிலே செய்ய வேண்டிய அந்த பாவ மன்னிப்பை பற்றி நமக்கு சொல்லித் தர்றாங்க. அந்த வார்த்தைகளை கற்றுத் தர்றாங்கன்னு சொன்னா, நீ தான் மன்னிப்பவன், நீ மன்னிப்பை விரும்புகிறாய், எனவே என்னுடைய பாவங்களை மன்னிச்சிரு. ரொம்ப சிம்பிளான துவா தான். அப்படிப்பட்டு நம்முடைய பாவங்களுக்காக மனம் வருந்தி அல்லாஹ்விடத்தில் நம்ம கையேந்தணும்னு சொன்னா நிச்சயமாக அல்லாஹ் நம்முடைய பாவங்களை மன்னிக்கக்கூடியவனாக இருக்கிறான். இன்னொரு இடத்துல அல்லாஹ் நம்முடைய திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுறான், وَإِذَا سَأَلَكَ عَنِّي فَإِنِّي قَرِيبٌ أُجِيبُ دَعْوَةَ دَاعِي إِذَا دَعَانِ فَاسْتَجِيبُوا لِي. அல்லாஹ் நம்முடைய அந்த திருமறை குர்ஆன்ல அல்லாஹ்வுடைய தூதரிடத்துல கேட்கிறான், என்னை பற்றி என்னுடைய அடியார்கள் உன்னிடத்துல கேட்டால் முகமதே, என்னை பற்றி, அதாவது அல்லாஹ்வாகிய என்னை பற்றி உங்களிடத்துல அந்த மக்கள் கேட்டால் நீங்கள் சொல்லுங்க, நான் அவர்களுக்கு அருகாமையில் இருக்கிறேன், அவர்களுடைய கேள்விகளுக்கு நான் பதிலளிக்கிறேன், அவருடைய தேவைகளை நான் நிறைவேற்றி வைக்கிறேன் என்று நீ அவர்களுக்கு ஆற்றப்படுத்துங்கள், சமாதானம் சொல்லுங்கள் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதருக்கு நம்ம இடத்துல சொல்லி சொல்றான். அப்ப நாம நிராசையாக நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படாத அப்படிப்பட்ட பாவங்களை செஞ்சுட்டோம் என்று நாம இருந்தோம் சொன்னா நிச்சயமாக நம்முடைய எண்ணம் எப்படியோ அப்படிதான் இருக்கும். ஆனா அல்லாஹ் மிக்க கருணையுடையவன் என்று நாம விளங்கி அவருடைய வல்லமை புரிந்தவர்களாக அவரிடத்தில் நாம் கையேந்தோம்னு சொன்னா நம்முடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிப்பதற்கு தயாராக இருக்கிறான். அது மிகப்பெரிய ஒரு வாய்ப்பாக இந்த நேரம் அமைந்திருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு சந்தர்ப்பத்துல அல்லாஹ் நம்ம எல்லாம் நிலைவரை செய்திருக்கிறான். ஒரு பாக்கியத்தை, அந்த லைலத்துல் கத்ர் இரவை அடையக்கூடிய ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான். அந்த வாய்ப்பை நாம பயன்படுத்திக் கொள்ளக்கூடியவர்களாக இருக்கணும். இது இரவெல்லாம் நின்று வணங்குவது. அதனாலதான் அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டா, மன்காம லைலத்துல் கத்ரி ஈமானம் வ இஹ்திசாபன் குஃபிர லஹு மா தகத்தம மின் தன்பிஹி. யார் ரமலானுடைய மாதத்துல லைலத்துல் கத்ர் இரவு என்று சொல்லப்படக்கூடிய அந்த இரவில நம்பிக்கையோடு நன்மையை எதிர்பார்த்தும் இரவெல்லாம் நின்று வணங்குகிறாரோ அவருடைய முந்தைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. அப்ப நம்முடைய முந்தைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு இந்த லைலத்துல் கத்ரை நாம பயன்படுத்திக் கொள்ளக்கூடியவர்களாக இருக்கணும். இது ஒரு பாவம். இரவெல்லாம் நின்று வணங்குவது, அல்லாஹ்விடத்துல பாவ மன்னிப்பு கோருவது. இன்னொரு இடத்துல அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க பாருங்க, நாம மனிதர்களாக இருக்கிறோம்ல, மனிதர்களுக்கு ஏதாவது ஒரு தேவைகளை முன் வச்சா, ஒரு 1000 ரூபாய் கொடுங்க, 10,000 ரூபாய் கொடுங்க, இந்த உதவி செய்யுங்க என்று கேட்டா மனிதனுடைய இயல்பு என்னவாக இருக்குன்னு கேட்டா முடிஞ்சா செய்வாங்கன்னா இல்லை, பெரும்பாலும் தவிர்த்து கொண்டு போவது தான் மக்கள் எல்லாம் இருப்பாங்க, சக மனிதர்கள் இருப்பாங்க. ஆனா அல்லாஹ் எப்படிப்பட்டவன் அப்படின்னு கேட்டா, எப்படிப்பட்ட அன்பு கொண்டவனாக தன்னுடைய அடியார்கள் மீது கருணை கொண்டவனாக அல்லாஹ் இருக்கிறான் அப்படின்னு கேட்டா, ஒரு அடியான் மனமோந்து அவன் அல்லாஹ்விடத்துல கையேந்தி விட்டான் என்று சொன்னால், தன்னுடைய தேவைகளை அவனிடத்துல முன்வைத்து விட்டான் என்று சொன்னால், அவனை வெறுங்கையோடு அனுப்புவதற்கு அல்லாஹ் வெட்கப்படுகிறான். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றான்,
கையோடு அனுப்புவதற்கு அல்லாஹ் வெட்கப்படுறான். கேட்காம இருக்கிற அடியான் இருக்கிறாங்க, அவனுக்கு பெருமை இருக்கிறது. அவனுக்கு என்ன பெருமை வேண்டி இருக்கு? எல்லாமே அல்லாஹ்வை தான் நம்ம சார்ந்து இருக்கணும், எல்லாமே அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து தான் நமக்கு பெற வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. அப்படிப்பட்ட அவன் இடத்துல கேட்காம போனான்னு சொன்னா அவன் பெருமை அடிப்பவன் என்று சொல்லி அல்லாஹ் என்ன செய்யறானா, மாறாக அவனை கண்டுக்காமல் விட்டுடுவது மட்டுமல்லாம அவன் மீது அல்லாஹ் கோபம் கொள்கிறான் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டாங்க. ஆக நம்முடைய தேவைகளை அல்லாஹ்விடத்துல முன்வைக்கக்கூடியவர்களாக நாம் இருக்கணும். அதனால்தான் இபாதா, பிரார்த்தனை என்பது என்னவா, அது ஒரு வணக்க வழிபாடு என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டாங்க. அதே போல இன்னொரு இபாதத்து என்ன அப்படின்னு கேட்டா இஸ்திக்ஃபார், இன்திகாஃப் என்பது. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் ரமலானுடைய கடைசி 10 வந்துவிட்டது என்று சொன்னால் 10 நாட்களும் இல்லறத்தில் ஈடுபடாமல் இருக்கக்கூடிய ஒரு நிலையை ஏற்படுத்திக் கொள்வார்கள் மனைவிகளோடு. அப்ப அந்த நேரத்துல பள்ளிவாசலுக்கு முன்னிலையில் இருந்து அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் இன்திகாஃப் இருந்தார்கள் என்று சொல்லி நம்ம செய்திகளை பார்க்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு வணக்க வழிபாடும் இந்த நாட்களில் நமக்கு வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. இதையெல்லாம் நாம் சரியான முறையில் பயன்படுத்தி கொண்டோம் அப்படின்னு சொன்னா நிச்சயமான நாளை மறுமையில நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு ஒரு வாய்ப்பாக அமையும். அதே போல அல்லாஹ்வுடைய இந்த வணக்க வழிபாடுகள் அல்லாம நாம முக்கியமா தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டா, இந்த வணக்க வழிபாடுகள் மட்டும் இல்லாமல் அல்லாஹ்வை புகழ்வது, அல்லாஹ்வை திக்ர் செய்வது, திருமறை குர்ஆனோடு நம்முடைய தொடர்புகளை அதிகப்படுத்திக் கொள்வது இருக்குல்ல, அது இந்த காலகட்டம் என்பது, இந்த வாய்ப்பு என்பது மிகச்சிறந்த ஒரு வாய்ப்பு நமக்கு. மற்ற நேரங்கள் நமக்கு கிடைக்குமா என்பது தெரியாது. அந்த திருமறை குர்ஆனோடு நம்முடைய தொடர்புகளை அதிகப்படுத்திக் கொள்வதற்கு நாம் என்ன செய்யணும் கேட்டா முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். அப்ப சஹாபாக்கள் எந்த அளவிற்கு இந்த திருமறை குர்ஆனோடு தொடர்புல இருந்தார்கள் என்பதை பற்றி எல்லாம் பல செய்திகளை நாம் பார்க்கிறோம். எந்த அளவிற்கு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள் ஹதீஸ்களில் இடம்பெறுகிறது, அவர்கள் திருமறை குர்ஆனை சத்தமிட்டு ஓதக்கூடியவர்களாக இருந்தார்கள். வெறுமனே திருமறை குர்ஆனை ஓதக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, ஓதக்கூடிய நேரத்திலும் சரி, தொழுகையிலும் சரி, என்ன செஞ்சாங்களாம், சத்தமிட்டு ஓடக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஒரு கட்டத்தில் அவர்களுக்கு பயங்கர பிரஷர் வருது. மக்காவில் வாழ்கிற பொழுது அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த காஃபிர்களாக, பக்கத்து காஃபிர்களாக அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்களுக்கு நீங்க இந்த மாதிரி ஓடக்கூடாது, ஏன்னா எங்களுடைய காதுகள்ல அது விழக்கூடிய அளவுக்கு எங்களுக்கு அது தொந்தரவாக இருக்கிறது. அதனாலதான் அல்லாஹ் இந்த சம்பவத்தை திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். அவர்கள் சத்தமிட்டு ஓடுவதை விரும்பவில்லை. ஏன் அப்படின்னு கேட்டா, அந்த விரும்பவாது மட்டுமல்லாமல் அந்த மக்களுக்கு காஃபிர்கள் தங்களுடைய பிள்ளைகளிடத்தில் சொல்லி அனுப்புவார்களாம், எங்கெல்லாம் திருமறை குர்ஆன் ஓதப்படுகிறதோ அங்க போட்டு நீங்கள் கூச்சல் குழப்பம் போட்டு சத்தம் போட்டு அதை நீங்கள் இஷ்டப்பட்டு விடுங்க. எதனால என்று அந்த மக்களுக்கு காஃபிர்களே சொன்னார்கள். இந்த செய்தியை நம்ம திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் விளக்குறான். எதனாலயா, திருமறை குர்ஆனை சத்தமிட்டு ஓடுவதன் மூலமாக அதனுடைய கருத்துக்களை கேட்கிறாங்கல்ல, கேட்கும் பொழுது அந்த மக்களுக்கு காஃபிர்கள் சொன்னதாக அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்றான், அசீனா எஸ்தினா அபுனாமுனா நிசாவுனா, எங்களுடைய பிள்ளைகளும் மனைவிமார்களும் எங்களுடைய குடும்பத்தார்களும் இந்த திருமறை குர்ஆனுடைய வசனங்களை கேட்பதன் மூலமாக எங்கே இணை வைப்பை விட்டு நேர்வழிக்கு வந்து விடுவார்களோ என்கிற அச்சம் எங்களுக்கு இருக்கிறது. அதனால் நீங்கள் திருமறை குர்ஆனை நீங்க சத்தமிட்டு ஓடாதீர்கள் என்று அந்த மக்களுக்கு காஃபிர்கள் முஸ்லிம்களிடத்தில் சொன்னார்கள். இந்த செய்தி அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல பதிவு செய்யலாம் அப்படின்னு சொன்னார். எந்த அளவுக்கு இந்த திருமறை குர்ஆன் என்பது அது உள்ளங்களை பதம் பார்க்கக்கூடியதாக, நேர்வழிக்கு நம்ம இட்டு செல்லக்கூடியதாக இருக்கிறது. அதனால்தான் அல்லாஹ் சொல்லி காட்டுறான், அது ஜாஅத்துக்கும் மௌஇதத்தும் மின் ரப்பிக்கும் வஷிஃபாஉன் லிமா ஃபிஸ் ஸுதூர். தெளிவான வசனங்கள் கொண்ட ஒரு அறிவுரை உங்களுக்கு வந்துவிட்டது. இதுல உங்களுக்கு வஷிஃபாஉன் லிமா ஃபிஸ் ஸுதூர், உள்ளங்களிலே இருக்கக்கூடிய அந்த கசடுகளை அகற்றக்கூடியதாக ஒரு அருமருந்தாக இந்த திருமறை குர்ஆன் இருக்கிறது என்று சொல்லி அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனை பற்றி சிலாகித்து சொல்லி காட்டுறான்.
அப்ப திருமறை குர்ஆனை நாம் பொருள் உணர்ந்து ஓதக்கூடியவர்களாகவும் இந்த வாய்ப்பை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அப்ப இந்த திருமறை குர்ஆன் என்பது தொடர்புகளை நாம அதிகப்படுத்திக் கொள்வது எப்ப அப்படின்னு கேட்டா, ரமலானுடைய மாத்திரம் தான் தூசு கட்டி அதை எடுக்கக்கூடியவர்களாக நாம் இருக்கணும். அப்படியே மார்க்கம் சொல்லி இருக்கிறது. சஹாபாக்களுடைய காலத்துல எப்படியெல்லாம் சஹாபாக்கள் இந்த திருமறை குர்ஆனோடு தொடர்புகளோடு இருந்தார்கள் என்ற செய்தியை நம்ம பார்க்கிற பொழுது, இப்னு அப்பாஸ் அவர்கள் தன்னுடைய 10வது வயதுல அவங்க என்ன செஞ்சாங்க என்பதை பற்றி ஒரு ஹதீஸ்ல வருது. துஃபிய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன இப்னு அஷ்ர சினீன். நான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணிக்கிற பொழுது எனக்கு 10 வயது. அப்பொழுது நான் மகக்கமான ஆயத்துகளை மனனம் செய்திருந்தேன். மகக்கமான ஆயத்துகள் என்று சொன்னால் 49வது அத்தியாயத்திலிருந்து கடைசி அத்தியாயம் வரைக்கும். அப்ப கிட்டத்தட்ட 60 அத்தியாயங்களை தன்னுடைய 10வது வயதிலேயே இப்னு அப்பாஸ் அவர்கள் மனனம் செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்கிற செய்தியெல்லாம் நாம பார்க்கிறோம் அப்படின்னு சொன்னா, நாம நம்முடைய நிலை என்னவாக இருக்கிறது? இந்த நம்முடைய திருமறை குர்ஆனை நாம ஓதி அதை மனனம் செய்தோம் என்று சொன்னால், அல்லாஹ் எப்படிப்பட்ட தரஜாக்களை வழங்குகிறான். அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்திலேயே இந்த அதிசயம் இருந்ததை நம்ம பார்க்கிறோம். யாரெல்லாம் தாழ்த்தப்பட்ட சமுதாயத்திலிருந்து அடிமை வம்சத்திலிருந்து இஸ்லாத்தை நோக்கி வந்தார்களோ அவர்கள் என்ன செஞ்சாங்க? விரைவாக திருமறை குர்ஆனுடைய வசனங்களை மனனம் செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். மனனம் செய்துவிட்டு திருமறை குர்ஆனை மனனம் செய்ததன் காரணமாக அவர்கள் இமாமத்து செய்யக்கூடிய அளவுக்கு அவர்களுக்கு தகுதி இருந்தது. அப்ப அப்படிப்பட்ட அடிமையாக இருந்த சாலை இது போன்ற சகாபாக்கள் எல்லாம் திருமறை குர்ஆனை மனனம் செய்வதன் காரணமாக அடிமை வம்சத்திலிருந்து வந்த அவர்கள் குறைஷி குலத்தினுடைய பெரிய தலைவராக இருந்தவர்களுக்கு கூட இமாமத்து செய்து தொழில் செய்தார்கள் என்கிற செய்திகளை நம்ம பார்க்கணும் சொன்னா, நம்ம திருமறை குர்ஆனை நம்ம மனனம் செய்வது சொன்னால் அது எப்படிப்பட்ட தரஜாவை மார்க்கம் நமக்கு வழங்குது. பிற சமுதாயத்தை நம்ம எடுத்துக்கங்க, கோயிலுக்குள்ள நுழையாதீங்க, ஏன் நீ தாழ்த்தப்பட்டவன், நீ வேதத்தை ஓதக்கூடாது, வேதத்தை ஓதணும்னு சொன்னா ஈயத்தை காய்ச்சி உடைய காதல ஊற்றுவோம், இப்படியே வெளிப்படையாக இருக்கிறது. ஆனா நம்முடைய மனதை என்ன செய்யுது? யார் இந்த திருமறை குர்ஆனை மனனம் செய்தார்களோ அவருக்கு எப்படிப்பட்ட அந்தஸ்தை தரஜாவை அல்லாஹ் வழங்குகிறார் அப்படின்னு சொன்னா, அவர் எப்படிப்பட்ட பெரிய தலைவர்களாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு இமாமத்து செய்யக்கூடிய அளவுக்கு, அவர் எப்படிப்பட்ட பிள்ளைகளில் இருந்து வந்தவர்களாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு அல்லாஹ் இப்படிப்பட்ட ஒரு தரஜாவை வழங்குகிறது அப்படின்னு சொன்னா, இந்த திருமறை குர்ஆன் எப்படி நம்மை உயர்ந்த ஒரு நிலைக்கு கொண்டு போய் சேர்க்கிறது. அது மாத்திரமல்ல, இந்த திருமறை குர்ஆனை அல்லாஹ்வுடைய தூதர்கள் எப்படி சொல்றாங்க அப்படின்னு கேட்டா, ஒரு அற்புதமாக சொல்றாங்க. குல்லு நபியின் முஅ்ஜிஸா, ஒவ்வொரு நபிமார்களுக்கும் அல்லாஹ் ஒரு அற்புதத்தை வழங்குவார். எனக்கு வழங்கப்பட்ட அற்புதம் அல் முஅ்ஜிஸத்து வல் குர்ஆன், எனக்கு வழங்கப்பட்ட அற்புதம் இந்த திருமறை குர்ஆன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் இந்த திருமறை குர்ஆனை அற்புதம் என்று குறிப்பிடுகிறார்கள். அப்ப அற்புதமாக இருக்கக்கூடிய அந்த திருமறை குர்ஆனை நம்முடைய சமுதாயமாக இருக்கக்கூடிய நம்ம முஸ்லிம் சமுதாயம் எப்படி கையாளுகிறது அப்படின்னு கேட்டா, இப்ப கடந்து போன ஷாபான் மாதம் பராத் இரவு என்று சொல்லப்படக்கூடிய அந்த இரவுல என்ன செய்யறாங்க அப்படின்னு கேட்டா, மார்க்கம் சொல்லி தராத அல்லாஹ்வுடைய தூதர்கள் காட்டி தராத ஒரு செயலை செய்யறாங்க. அந்த இரவுல யாசின் 3 யாசின் ஓதுனா 30 யாசின் ஓதுனா ஒரு எண்ணிக்கை, அந்த எண்ணிக்கையை நாம ஓதணும்னு சொன்னா நம்ம குடும்பத்தில் இறந்தவர்களுக்கு அது சமர்ப்பணமாகும் என்று சொல்லி ஒரு நாளாக ஒரு கூட்டு நம்பிக்கையை, ஒரு விதத்தான ஒரு செயலை என்ன செய்யறாங்க, அதுல புகுத்தி அவர்கள் இந்த செயலை செய்யக்கூடிய காட்சியை நம்ம பார்க்கிறோம். ஆனா அல்லாஹ் என்ன சொல்றான் பாருங்க, அந்த எந்த திருமறை குர்ஆனுடைய அந்த அத்தியாயத்தை அவர்கள் எடுத்து ஓதுகிறார்களோ, இறந்தவர்களுக்காக ஓதுகிறார்களோ, அந்த அத்தியாயத்திலே அல்லாஹ் சொல்லி காட்டுறான், யுந்திர மன்கான ஹையா, இறந்தவர்களுக்காக ஓதக்கூடிய அந்த அத்தியாயத்தில் அல்லாஹ் சொல்றான், யுந்திர மன்கான ஹையா, இது உயிருடன் இருப்பவர்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வதற்காக அருளப்பட்டது. அப்ப
அப்ப இந்த மார்க்கத்தை மக்கள் எப்படி புரிந்திருக்கிறார்கள், எப்படிப்பட்ட தவறான நம்பிக்கையில புரிந்திருக்கிறார்கள். உயிருடன் இருப்பவர்களுக்காக எச்சரிக்கை செய்வதற்காக அனுப்பப்பட்ட இந்த திருமறை குர்ஆனை இறந்தவர்களுக்காக ஒழுங்குகிற ஒரு அமல நிலை நாம் பார்க்கிறோம். அப்ப அல்லாஹ்வுடைய தூதர்கள் இப்படி எல்லாம் நமக்கு வழிகாட்டினார்களா அப்படின்னு கேட்டா இந்த அளவுக்கு நமக்கு வழிகாட்டல. அல்லம்னாஹு சிஹ்ர வமா யன்பகி லஹு இன் ஹுவ இல்லா திக்ருல் லில் ஆலமீன். இந்த குர்ஆனை நாம் இந்த நபிக்கு நான் என்ன செய்யல, அதை நான் இல்லா திக்ருல் லில் ஆலமீன், இதை நான் ஒரு சிகருக்காக நான் கொடுக்கிறேன். இது உலக மக்கள் அனைவருக்கும் நேர்வழி காட்டக்கூடியதாக நான் இதை அறிவிக்கிறேன் என்று சொல்லி அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆன்ல சொல்லக்கூடிய காட்சியை நம்ம பார்க்கிறோம். அப்ப இது எப்படியெல்லாம் அற்புதமாக இந்த திருமறை குர்ஆன் திகழ்கிறது என்பதை பற்றியெல்லாம் நாம் திருமறை குர்ஆனை பொருள் உணர்ந்து நாம் படித்து பார்த்தோம்னு சொன்னா இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஏராளமான பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்லக்கூடிய, மிகவும் எளிதாக தீர்வு சொல்லக்கூடிய வகையிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த திருமறை குர்ஆனை நமக்கு அமைத்து தந்திருக்கிறார். இன்னைக்கு பார்க்கிறோம், உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து நாடுகளும் சரி, இந்த மனிதர்களுக்கு மத்தியில சமத்துவத்தை ஏற்படுத்துவதற்கு ஏராளமான சட்ட திட்டங்கள் போடுறாங்க, சட்ட திருத்தங்கள் செய்யறாங்க, ஏராளமான வன்கொடுமை தடுப்பு சட்டங்கள் என்று கொண்டு வர்றாங்க. ஆனால் காலகாலமாக அந்த மனிதர்களுக்கு மனிதன் சமமானவங்க, உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்கிற அந்த நிலை இல்லை என்கிற நிலையை ஏற்படுத்த முடியாத அளவிற்கு தான் இன்றைக்கு உலக நாடுகள் இருக்கிறது. ஆனால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறை குர்ஆன்ல எப்படிப்பட்ட மாற்றங்களை 1400 வருடங்களுக்கு முன்பாகவே ஒரு சமூக சீர்திருத்தத்தை அல்லாஹ்வுடைய அந்த வசனங்களின் மூலமாக உண்டாக்கி இருக்கிறார் என்று சொன்னா இன்றைக்கு நாம பார்க்கிறோம். மேலை நாடுகள்ல நாகரிகத்தின் உச்சிக்கு நாங்கள் சென்று விட்டோம் என்று சொல்லக்கூடிய மேலை நாடுகள்ல கூட நீ கருப்ப நான் சகப்பா இருக்கிறவன் உயர்ந்தவன், நீ இந்த மொழி பேச முடியும் அதனால நீ தாழ்ந்தவன், நான் இந்த மொழி பேச முடியும் அதனால நீ உயர்ந்தவன் என்று சொல்லி மொழியை வைத்து கலரை வைத்து அவர்கள் வரக்கூடிய அந்த பாரம்பரியத்தை வைத்து என்ன செய்யறாங்க, உயர்ந்த அளவு பாராட்டக்கூடிய நிலையெல்லாம் இன்றைக்கு இருக்கிறது. அப்ப இதையெல்லாம் உடைக்கும் விதமாக அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆன் 1400 வருடங்களுக்கு முன்பாகவே என்ன செய்யறான், இதை உடைக்கும் விதமாக சமூக மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்பதற்காக என்ன செய்யறான், அல்லாஹ் திருமறையில ஒரு தீர்வை சொல்லி தருவான். இன்றைக்கு கூட நம்முடைய நாட்டில் கூட பார்க்கிறோம். ஒரு 4-5 வருடங்களுக்கு முன்பாக புதுக்கோட்டை மாவட்டத்துல வேங்கவயல் என்று சொல்லப்படக்கூடிய அந்த கிராமத்துல என்ன செய்யறான், தாழ்த்தப்பட்ட மக்கள் வசிக்கக்கூடிய அவர்களுக்கு தேவையான குடி தண்ணீர் ஒரு மேல்நிலை தொட்டி இருக்கிறது. அந்த மேல்நிலை தொட்டியில கொண்டு மலம் கழிக்கிறான். யாரு, உயர்ந்த சாதி என்று தன்னை சொல்லிக் கொள்ளக்கூடியவன். எத்தனை வருடங்கள் ஆகிவிட்டது, 21ஆம் நூற்றாண்டுல இருக்கிறோம், விஞ்ஞானத்தின் உச்சிக்கே சென்று விட்டோம். ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய அந்த டெக்னாலஜி மனிதனுடைய மூளைக்கு அதை விட கூடுதலாக செயல்படக்கூடிய அளவுக்கெல்லாம் விஞ்ஞானத்தினுடைய உச்சிக்கு நாம சென்றுட்டோம். ஆனா இன்றைய காலகட்டத்தில் கூட என்ன செய்யறா, நீ தாழ்ந்தவன் நான் உயர்ந்தவன் என்று சொல்லி தாழ்த்தப்பட்ட மக்களை இழிவாக கருதக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. அமெரிக்காவில் கூட ஒரு 5 வருடங்களுக்கு முன்னாடி இப்ப இருக்கக்கூடிய ஜனாதிபதி முன்பாக இருந்த அந்த ஜனாதிபதி ஆட்சி காலத்தில் கூட என்ன நடந்தது அப்படின்னா, ஒரு கருப்பு இனத்தவனுடைய அவனுடைய கழுத்துல காலை வைத்து ஒரு வெள்ளை இனத்தை சேர்ந்த ஒரு போலீஸ் என்ன செய்யறான், காலை வச்சு அழுகிறான். அவன் கெஞ்சிறான், கதறான், ஐ கான்ட் பிரீத், என்னால சுவாசிக்க முடியல என்னை விட்டு என்று கெஞ்சியும் கூட அந்த நிறவெறி அவனை என்ன செய்யுது, அவனை சாகடிக்க வைக்குது. அதன் காரணமாக அந்த அமெரிக்காவில் புரட்சி வெடிக்குது. எந்த அளவுக்கு புரட்சி வெடிக்குது அப்படின்னு கேட்டா, வரலாற்றிலேயே இல்லாத அளவிற்கு வெள்ளை மாளிகைக்குள்ள புகுந்து போராட்டக்காரர்கள் போராட்டம் நடத்தினார்கள் என்கிற செய்தியெல்லாம் நம்ம நியூஸ் சேனல்கள்ல பார்த்தோம். பெரும் போராட்டம் வெடித்தது. அப்ப அமெரிக்கா என்கிற வல்லரசு என்று தன்னை மாறுதட்டி கொள்ளக்கூடியவர்கள் கூட அங்க என்ன நடக்குது அப்படின்னு கேட்டா, இது போன்ற இனவெறி இருக்கிறது. அவர்கள் கொண்டிருக்கிற அந்த கொள்கையின் மூலமாக மனிதர்களை சமன்படுத்துவதற்கு முடியல. அரபு நாடுகள் அது மாதிரி இருக்கிறதா,
ஏன் இந்த பள்ளியில இருக்கிறதா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம தொழுகை நடத்தினோம். வரிசையில ஒரு தோளோடு தோல் வரிசை இடைவெளி இல்லாமல் நம்ம நின்றோம்ல. நிற்கும் போது அந்த ஒருமைப்பாடு நம்ம இடத்துல வந்துச்சா இல்லையா? நமக்கு பக்கத்துல நிற்கக்கூடியவர்களிடத்துல யார் நிற்கிறா என்கிற ஒரு மனநிலை நம்ம இடத்துல ஏற்பட்டதா? இவர் நம்மை விட சிறந்து, நம்மை விட தாழ்ந்தவரே, இவரையே நம்ம பக்கத்தில் நிற்கணும், நமக்கு இமாமத்து பண்ணவர் நம்மை விட தகுதியில குறைந்தவர் என்கிற ஒரு சிந்தனை நம்மளுடைய உள்ளத்துல மேம்பட்டதா? அல்லாஹ் 1400 வருடங்களுக்கு முன்பாகவே திருமறை குர்ஆனுடைய வசனங்களின் மூலமாக நம்முடைய உள்ளத்தை பண்படுத்தி இருக்கிறான். இன்றைக்கு உலகத்துல இன்றைக்கு பார்க்கிறோம், நாம படிக்கிற காலகட்டத்தில் கூட சின்ன பிள்ளையா இருக்கும் போது இந்த பாட புத்தகங்களை புரட்டணும் சொன்னா முதல் பக்கத்துல என்ன இருக்கும்? அன்டச்சபிலிட்டி இஸ் எ சின், தீண்டாமை ஒரு பாவச் செயல், தீண்டாமை ஒரு பெருங்குற்றம். இதெல்லாம் பார்க்கணுமா இல்லையா? இதையெல்லாம் இப்படிப்பட்ட கருத்துக்களை எல்லாம் மக்கள் மத்தியில பரவி விட்டு தீண்டாமை ஒழிக்கணும்னு நினைக்கிறார். முடிஞ்சதா? பல நூற்றாண்டு காலமாக முடியல. எப்படிப்பட்ட தந்தை பெரியார்கள்லாம் சமூக நீதிக்காக பாடுபட்டார்கள், சமத்துவத்துக்காக பாடுபட்டார்கள் என்கிற செய்தியெல்லாம் நம்ம பார்க்கிறோம். 200 ஆண்டு கால போராட்டங்கள் என்று மாற்றி கொள்கிறார்கள். தாழ்த்தப்பட்ட சமுதாய மக்கள் தான் கோயில் நுழையும் போராட்டம், கருவறை நுழையும் போராட்டம் என்று நடத்துகிறார்கள். கருவறை நுழையும் போராட்டம் என்ன? தாழ்த்தப்பட்ட மக்கள் அந்த கருவறைக்குள்ள சாமி சன்னதி இருக்கக்கூடிய சிலை இருக்கக்கூடிய அந்த அருகாமையில போகக்கூடாது. ஏன்? நீ தாழ்த்தப்பட்டவன், அதற்குரிய தகுதி எனக்கு மட்டும்தான் இருக்கு, ஏன் நான் தேவ பாஷை பேசுறவன், நான் உயர்ந்த சாதி என்றெல்லாம் தன்னை மார்தட்டி கொள்ளக்கூடியவர்கள் இன்றைக்கு இருக்குதான் செய்யறாங்க. இதெல்லாம் ஒழிப்பதற்கு வன்கொடுமை தடுப்பு சட்டம் போடுறான். தடுக்க முடிஞ்சதா? தடுக்க முடியல. உயர்ந்தவர் என்ன, தாழ்ந்தவர் என்ன, நிறம் மட்டுமே கருப்பு, ரத்தம் என்றும் சிவப்பு என்று சொல்லி புரட்சிகரமான கருத்துக்களை எழுதி மக்கள் மத்தியில பரப்பி விடுறான். உயர்ந்தாழ்வு ஒழிஞ்சிச்சா? ஒழியல. இன்னொரு கவிஞர் கூட எழுதுகிறார், நம்முடைய சமுதாயத்தை சேர்ந்த கவிஞர், கவிஞர் இன்குலாப். செருப்பு அணிந்து நடக்காதே என்று சொன்னவனுடைய தோழை குறித்து செருப்பாய் தைத்து நட. எப்படிப்பட்ட புரட்சிகரமானவை! அப்படியே புள்ளரிக்குதா இல்லையா? படிக்கும் பொழுது மாற்றம் வந்ததா? அவர் எழுதிட்டு இறந்து போயிட்டாரு. மாற்றம் வந்ததா? மாற்றம் வரல. அல்லாஹ் ஒரே ஒரு வசனத்தின் மூலமாக இந்த மாற்றத்தை முஸ்லிம்களுக்கு மத்தியில உண்டு கொண்டால், மனிதர்கள் அனைவரும் ஒரு தாய் தந்தைக்கு பிறந்தவர்கள். முடிஞ்சு போச்சு. ஒரே ஒரு வசனம் தான். இன்னைக்கு இருக்கக்கூடிய அவல நிலை அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்துல இருந்தது. உயர்ந்தவன் தாழ்ந்தவன், நீ அந்த சாதி இந்த சாதி, நீ தாழ்ந்த குணம் நான் உயர்ந்த குணம் என்கிற பாகுபாடு அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்துல இருந்தது. இந்த வசனம் இறக்கப்பட்டவுடன் முஸ்லிம்களுடைய உள்ளங்களை அது பண்படுத்துது. நாம் அனைவரும் ஒரு தாய் தந்தைக்கு பிறந்தவர்களா? அப்ப ஒரு தாய் தந்தைக்கு பிறந்தவர் அந்த குழந்தைகள் எப்படி உயர்ந்தவனா, ஒருத்தர் உயர்ந்தவன் ஒருத்தர் தாழ்ந்தவனா இருக்க முடியும்? நாம் அனைவரும் ஆதமுடைய மக்கள் என்கிற சிந்தனை நம்முடைய உள்ளத்துல வந்துருச்சுன்னு சொன்னா, இன்றைக்கு இந்த சமூக ஏற்றத்தாழ்வுகளை ஒழிப்பதற்காக சட்டத்திட்டங்கள் போடுறாங்கல்ல, இதை இலகுவாக ஒழித்து விட முடியுமா இல்லையா? அப்ப திருமறை குர்ஆன் எப்படிப்பட்ட அற்புதமாக இருக்கிறது என்பதற்கு இந்த ஒரே ஒரு வசனமே போதுமானது. அப்ப அப்படிப்பட்ட அற்புதத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த லைலத்துல் கத்ர் இரவு என்று சொல்லப்படக்கூடிய இந்த இரவிலே அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கிறான். இது போன்ற இந்த அற்புதங்களை எல்லாம் உணர்ந்து நாம் என்ன செய்யணும்? இந்த திருமறை குர்ஆனை நாமும் கற்று அதை பிறருக்கும் பிற மக்களுக்கு எத்தி வைக்கக்கூடிய அந்த நன்மக்களாக நாம் இருக்கணும். அதை நாம் ஓதி, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, இதை பொருளுணர்ந்து ஓதணும், அந்த மூல மொழியில நாம் ஓதணும். அப்படி ஓதினோம் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய தூதர்கள் அதற்கு உரிய நன்மைகள் என்ன சொல்றாங்க? அலிஃப் லாம் மீம் என்பது 3 எழுத்து. அதை ஒரு எழுத்து நான் சொல்ல மாட்டேன். அது ஒரு எழுத்துக்கு 30, ஒன்றுக்கு 10 நன்மை. அப்போ நம்ம உச்சரிக்கக்கூடிய அந்த மூல மொழியில ஓதக்கூடிய அந்த திருமறை குர்ஆனுடைய அந்த வசனங்கள் என்பது நமக்கு என்ன செய்யுது? ஏராளமான நன்மைகளை பெற்றுத் தருகிறது. நாளை மறுமையிலே நம்முடைய மறுமை தராசு கனமானதாக ஆக்கி வைக்கக்கூடிய ஒரு நிலையை ஏற்படுத்தி தருகிறது என்று சொன்னால், இந்த இரவிலே உயிர்ப்பிப்பதற்காக இது போன்ற வணக்க வழிபாடுகளில் ஈடுபட்டு நம்முடைய நன்மையினுடைய தராசு நாளை மறுமையிலே அதிகரிப்பதற்கு நாம் என்ன செய்யணும்? நாம முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என்று சொல்லி என்னுடைய இந்த உரையை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு